இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மகாபலியோடைய பையனான பனசுரா ஒரு பெரிய அரக்கன். அவன் ஒரு லார்ஜ் கிங்டம், நிறைய பெரிய ராஜ்யத்தை ஆண்டு வந்தான். அவன் சிவன் பார்வதியோடைய தீவிர பக்தன். அவன் ஒரு கடும் தவம் புரிஞ்சதுக்கப்புறமா சிவன் அவன் முன்னாடி வரும்போது இவன் என்ன கேட்குறான்னா, எனக்கு 1000 கைகள் வேணும், நீங்கள் தாண்டவமாட நான் மிருதங்கம் வாசிக்கணும், அதே மாதிரி நான் போரிடுற எல்லா போருமே நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வரத்தை வாங்குறேன். சிவனும் அதை கேட்டுட்டு யோசிச்சுட்டு அந்த வரத்தையும் கொடுக்குறேன். அப்போது பனசுரனுக்குள்ளே ஒரு பெரிய அரக்க குணம், நான் தான், என்னை யாருமே வெல்ல முடியாது, இந்த 1000 கைகளை வச்சு நான் ஒரு இன்வென்சிபிளாக இருப்பேன், என்னை யாராலையும் தடுக்க முடியாது, நான் எல்லாரையும் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணவத்தோடு இருக்கான். இப்போ சிவன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஃப்ளாக் போல் ஒன்று உருவாக்குறார். அதில் மேலே நெருப்பு எரிஞ்சுட்டுருக்கு. அப்போ சிவன் அதை பனசுரன் கிட்ட கொடுத்து சொல்கிறார், இந்த ஃப்ளாக் போல் எப்போ அழியப்படுறதோ உன்னுடைய அழிவும் கூடிய சீக்கிரம் நெருங்கிடும், இதுதான் உன்னுடைய அழிவுக்கான ஒரு சிக்னல் அப்படின்னு சொல்லும் போது பனசுரனும் அதை ஏற்றுண்டு பத்திரமா திருப்பி கொண்டு வருவான். இப்போ பனசுரன் அந்த ஃப்ளாக் போல சேஃபாக வச்சுட்டு இவன் பாட்டுக்கு எதிர்க்கு யார் வந்தாலும் அவனுடைய 1000 கைகளாலேயே அம்பை எய்து எல்லாரையும் அழிச்சிட்டு இவனே வெண்டுட்டே இருப்பான். இப்போ இதெல்லாம் பார்த்த உடனே தேவர்கள் ரொம்ப பயந்து என்ன ஆக போகிறதோ அப்படிங்கிற ஒரு நடுக்கத்திலே இருந்துட்டுக்கா. அப்போ பனசுரனும் ரொம்ப போர் ஆயிடுத்து, இவனையே ஜெயிச்சுட்டே இருக்கிறதுனால என்ன நம்மளுக்குன்னு ஒரு ஈக்குவல் ஆப்போனண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, திருப்பி திமிரோட சிவன் கிட்ட போயிட்டு வென்றான். இந்த மாதிரி ஒரு ஜாலியே கிடையாது, என்னோட பலகீனமாக இருக்கிறவங்களோட ஃபைட் பண்ணி ஜெயிச்சு எனக்கு அது ஒரு ஃபன்னாகவே இல்லை, எனக்கு ஒரு ஈக்குவல் ஆப்போனண்ட் வேணும், எனக்கு தேவேந்திரரும் ஃபைட் பண்ண பிடிக்கல, ஏன்னா திருப்பி அவர் உங்ககிட்ட தான் ஹெல்ப் கேட்பாரு, அதனால் நீங்கள் எனக்கு இணையான ஒருத்தரை என்னோட போரிடுறதுக்காக அனுப்புங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட சொல்லு. சிவனும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வரத்தையும் கொடுத்துறாரு. ரொம்ப நாள் ஆகுது, இன்னும் யாருமே வரல. அப்போ தான் பனசுரா அந்த ஃப்ளாக் போல் சிவன் கொடுத்தாரு இல்லையா, அதை பார்த்துட்டே இருக்கான். இப்போ பனசுரனுக்கு ஒரு அழகான மகள் இருக்கா. அவள் பேர் உஷா. உஷாவுடைய அழகு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இப்போ பனசுரன் என்ன நினைக்கிறாருன்னா, ஓகே நம்ம நம்மளுடைய பொண்ணுக்கு ஒரு ஸ்வயம்வரம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, உஷாக்கான ஸ்வயம்வரம் எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறார். அப்போ அவர் பார்வதி கிட்டேயும் வேண்டுறார், இந்த மாதிரி என் மகளுக்கு ஒரு நல்ல மேட்ச் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஸ்வயம்வரத்துக்கான கண்டிஷன்ஸுன்னு சிலது இருக்கும் இல்லையா, அப்போ தான் பனசுரா ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். அவருக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆக்கணுன்ட்டு. என்னன்னா, அந்த ஃப்ளாக் போல் சிவன் கொடுத்த ஃப்ளாக் போல் யார் கட் டவுன் பண்ணுறாலோ அவளுக்கு தான் என்னுடைய மகளான உஷாவை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டிஷன்ஸ்லாம் போடுறார். இப்போ பனசுராருக்கு நல்லா தெரியும், யார் அந்த ஃப்ளாக் போல் கட் பண்ணக்கூடியமோ அவள் பனசுரானுக்கு ஒரு ஈக்குவல் ஆப்போனண்ட்டாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்வயம்வரத்துடைய நாளும் வருது. உஷா வந்தவாளையும் பார்த்துட்டு பார்வதி கிட்ட வேண்டா. இவன் பார்வதியோட தீவிர பக்தி. இவன் என்ன வேண்டான்னா, பார்வதியே எனக்கு இந்த ஃப்ளாக் போல் யார் கட் பண்ணி யார் அந்த ஸ்ட்ரென்த்தை காட்டி தான் என்னை மேரி பண்ணிக்கணும்னு எனக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட ஒரு கல்யாணம் வேண்டாம். எனக்கு யார் என்னை ட்ரூவாக லவ் பண்ணுறாலோ, யார் நல்லா ஹேண்ட்ஸமாக நல்ல மனசோட என்னை பத்திரமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு அன்பும் அறிவும் எல்லாம் இருக்கிற ஒரு பையன்தான், ஒரு பிரின்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது பார்வதிக்கும் இவளுடைய விஷஸ் எல்லாம் கேட்குறது. பார்வதியும் சரி நம்ம கண்டிப்பாக இவளுக்கு எதனா பண்ணியானுன்னு சொல்லிட்டு பார்வதியும் அந்த வரத்தை அளிக்கிறாள். இப்போது பார்வதி வரம் கொடுத்தா மாதிரியே அன்றைக்கி வந்தவாள் யாராலையுமே அந்த ஃப்ளாக் பால் கட்டே பண்ண முடியல. யாராலையுமே இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட்டே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பனசுரா ரொம்ப கோவமாயிட்டு அவருக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அவரே அந்த ஃப்ளாக் போல கட் டவுன் பண்ணிடணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கோவம் வருது. அது பண்ணால் என்ன ஆகும்னு கூட மறக்கிற அளவுக்கு அவருக்கு அவ்வளோ வெறி வருது, யாருமே எனக்கு இணையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இவருக்கு அப்புறம் காம்டவுன் ஆகி அன்றைக்கி இரவு வருது. அப்போது உஷாக்கு அவருடைய கனவுல ஒரு ஸ்ட்ரைக்கிங் மேன், அவனை பார்த்தாலே அப்படியே ஜொலிக்கிறது, ரொம்ப ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்கான். அப்போது அவள் கனவில் அவள் பக்கத்தில் ரொம்ப லவ்வபுளாக பேசுகிறான். அன்றைக்கி இரவும் இந்த ட்ரீம் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அப்புறம் அடுத்த நாள் கார்த்தால வருது. அவள் எழுந்திருக்கிறா, அந்த கனவு முடிஞ்சிடுறது. அப்போ அவளால் அந்த கனவில் மனிதன் இல்லாமல் ஒரு மாதிரி எழுறது. அப்போ என்ன பண்ணுறான்னா, அவளுக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது, இது உண்மையா இல்லை நம்மளுடைய பிரமதானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக ஒரு ஸ்டேட்டில் இருக்கா. சரி, அந்த நாள் இரவு திருப்பியும் அவளுக்கு அதே பையன் அவளுடைய கனவுல திருப்பி பேசிகிட்டே இருக்கா.
அந்த கனவுல வந்து ஃபுல் நைட்டும் பேசிகிட்டே இருக்கா. அப்புறம் அவள் வந்து ஒரு நாள் நைட்டும் வந்து அவளுடைய ட்ரீமில் பார்த்துட்டே இருக்கா. இப்போ டெய்லியும் பார்த்து பார்த்து பேசி பேசி அவளுக்கு அந்த மேன் மேலே ரொம்ப அட்ராக்ஷன் வந்துடுறது. அந்த கனவுலையே அவள் உருகி அந்த மேனோட தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு அவளுடைய மனசையே அவன்கிட்ட வந்து தொலைச்சிட்டா. அப்போ தான் ஒரு நாள் கனவுல வந்து அந்த பையன் வந்து என்ன கேட்குறான்னா உஷா கிட்ட, இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நாள், நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து அந்த கனவுல சொல்லும் போது உஷாவால் கால் தரையிலே இல்லை, அப்படியே மிதந்துட்டே இருக்கா. அப்புறம் வந்து ஆமாம் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுதுன்னா 2 பேரும் கனவுலையே மாலையை மாற்றிக்கிறா. அந்த கல்யாணமும் வந்து முடிஞ்சிடுறது. அடுத்த நாள் கார்த்தால பார்த்தா உஷா வந்து அவளுடைய மைண்டை வந்து தன்னுடைய ஹஸ்பண்ட்லேருந்து பிரிக்கவே முடியல. அப்படியே கனவு உலகத்தில் மாயிலே இருக்காங்க. அப்போ தான் அவளுடைய கம்பேனியனான ஒரு மெய்டு, இப்போ இளவரசிகள் எல்லாருக்குமே வந்து ஒரு கம்பேனியனான மெய்டு இருப்பா இல்லையா, அவளுக்கு வந்து சித்ரலேகா அப்படிங்கிற ஒரு மெய்டு இருக்கா. அவள் வந்து ரொம்ப அழகாக வரைவா. இப்போ இளவரசியை பார்த்துட்டு இவன் என்ன மிதந்துட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்கலான்னு போனால் உஷா கிட்ட, என்ன நீ ரொம்ப கனவு உலகத்திலே இருக்க, நிஜ உலகத்துக்கே வரமாட்டேன்ற, ரொம்ப ஹாப்பியாக இருக்க, எதனா உன்னை யாருக்கானா கூட்டின்னு வரணுமா, அவங்க அம்மா கிட்ட வேணால் சொல்லட்டா அப்படின்னு கேட்கும்போது உஷா வந்து அவளால் வந்து ரெசிஸ்டே பண்ண முடியல. அவள் வந்து சொல்கிறா, என்னுடைய கனவுல டெய்லியும் ஒரு இளமையான யங் மேன் வந்து வரான், அவன் வந்து நான் அவனை வந்து ரொம்ப டீப்பாக காதலிக்கிறேன், நான் நேற்று தான் வந்து நாங்கள் யாருக்கும் தெரியாமல் எங்கள் கனவுலேயே நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம், நான் அன்றைக்கி பார்வதிக்கு பண்ண ப்ரேயர் எல்லாம் தான் இந்த பையனை வந்து என் கனவுக்குள்ளே வர வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா சித்ரலேகா கிட்ட. மீன்வேல் சித்ரலேகா வந்து இதை எக்ஸ்பெக்டே பண்ணல. எப்படி வந்து உஷா ஒரு இளவரசனோட அவளுடைய பேரண்ட்ஸோடைய கன்சென்ட்டே இல்லாமல் அப்படியே குதிச்சுட்டா. டெசிஷனே வந்து எந்த கன்க்ளூஷன் கான்சிக்வன்சஸ் எதுவுமே இல்லாமலே அவள் வந்து இவ்வளோ பெரிய டிசிஷன் எடுத்துட்டா. அவளுக்கு அப்போ தான் அவள் வந்து கேட்குறா உஷா கிட்ட, உனக்கு அட்லீஸ்ட் அவன் பேர், அவன் என்ன குலம், அவனுடைய பேரண்ட்ஸ் யார், எதானோ உனக்கு தெரியுமா உஷா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு அவனை வந்து எதுவுமே தெரியாது, எனக்கு அவனை மட்டும்தான் தெரியும், அவனை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனுமே தெரியாது, அவனை நான் எப்போ பார்த்தாலும் நான் அவன் அழகுலேயே மயங்கிடுறதுனால இந்த மாதிரியான உண்மையான கொஷின்ஸ் எல்லாம் என்னால் கேட்கறதுக்கு மனசே வரல அப்படின்னு உஷா சொல்லும்போது அப்போ சித்ரலேகாவுக்கு புரிஞ்சிடுது, ஓகே நம்ம தான் வந்து கண்டுபிடிச்சி இவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவள் வந்து நல்ல ஸ்மார்ட்டான உமன். ஸோ சித்ரலேகா வந்து ஒரு ஸ்மால் ஸ்டெப் தான் எடுத்து வைக்கிறா. ஆனால் அது என்ன, அது எப்படி முடிஞ்சுது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கான எபிசோடில் பார்க்கலாம். கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்தும் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து தன்னை பிறவி பெற தன்னை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தாவும் தன்னோடு உறவே நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினானும் தன்னை சிறுபேர் அழை கனவும் சிறியருளாதே இறைவாணி தாராய் பரையேலோரும் பாவாய் கரவைகள் பின் சென்று ஆண்டாள் திருவடிகளே சரணம்.